நம்ம லவ் வேணா ட்ரூவா இருக்கலாம், ஆனா எங்க வீட்ல ஜாதி பாப்பாங்க. எங்க வீட்லயும் ஜாதி பாப்பாங்கடா. அப்படியா? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ என்ன ஜாதி? நான் சிஎஸ்கே ஜாதிடா. சிஎஸ்கே ஜாதியா? ஆமாண்டா. நீ என்ன ஜாதி? நான் ஆர்சிபி ஜாதி. ஆர்சிபி ஜாதியா? ஏன்டா 5 கப்பு வச்சிருக்கோம், நல்லா வசதியான குடும்பம்ட்டு உன் பையனா நேக்கா என் பொண்ணுக்கு கொக்கி போட சொல்லிருக்க. யாருக்கு வேணும் 5 கப்பு? ஒரு கப்பு வச்சாலும் தரமா வச்சிருப்போம்டா. டேய், மும்பை ஜாதி கூட பொண்ணு கொடுப்பேன்டா, ஆனா ஓன் ஜாதிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா. நீ என்னடா என் ஜாதிக்கு பொண்ணு தருது? நான் எஸ்ஆர் ஜாதியோட பொண்ணு எடுப்பேன்டா, ஆனா ஓன் ஜாதியில எடுக்க மாட்டேன்டா. ஏச்சை, நாங்க ஆண்ட பரம்பரைடா. அடிங்க, அப்ப நாங்க மட்டும் பேண்ட பரம்பரையா? ஆண்டு இருக்கிற பரம்பரைடா நாங்க. மாடே, நமக்கு அந்த குடும்பம் தேவையில்ல, ஒழுங்கா வீட்டுக்கு வா. அவனடா நமக்கு பொண்ணு தருது, நீ வாடா நம்ம ஜாதியில நல்ல பொண்ணு நான் பாக்குறேன். விளையாட்டா பாக்குற வரையும் நம்ம எல்லாருக்கும் நல்லது. பஞ்சாப்கார சிஎஸ்கே விட்டு அடிச்சு விட்டானோ? எவன்டா என் பங்காளி மேல கைய வச்சது? என் பங்காளி வந்துட்டான்டா, இப்ப அடிக்கடா பாப்போம். ஏமா என்னம்மா இது? உப்மாடா. அது எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்ப பாரு உப்மாவே பண்ணிட்டு இருக்கா? நேத்து செஞ்சா, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்யறேன். என்னமோ டெய்லி பண்ற மாதிரி பேசுற. ஏமா நேத்து பண்ணிருக்க, அப்புறம் இன்னைக்கு பண்ணிருக்க, தொடர்ந்து 2 நாள் பண்ணிருக்க, அதுக்கு பேர் டெய்லி பண்றதா தான் அர்த்தம். சாப்பிடுப்பா, உப்மா தானே. ஏமா எப்படிமா சாப்பிடுறது? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை உப்மா தான், பிடிக்காத சாப்பாடு உப்மா தான். உப்மானாலே டென்ஷன் ஆகுது. உப்மா ஏமா மறுபடி அதே சொல்லாதமா, கடுப்பாகுது. சரி விட, அழுவாத. வேற சூப்பர் சாப்பாடு செஞ்சு தரேன். என்ன சாப்பாடு? ரசம்டா. ஏமா ஓமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்லோ, உப்மா? ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? ஏச்சி, என்ன இப்படி கேட்டுவிட்ட? உப்மா பிடிக்காதானே? நீ வேற. உப்மானா உயிரிடி எனக்கு. இந்த உடம்புலாம் எப்படி வளர்ந்தது? உப்மா சாப்பிட்டுதான். இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு உப்மா செய்வாங்க பாரு. எங்க அம்மாவோட உப்மா கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து உள்ளங்கையை நக்குவோம். அந்த மாதிரி உப்மா. காலையிலயும் உப்மா, மாலையிலயும் உப்மா, இரவு உப்மா, மறுநாள் காலை உப்மா. உப்மா பயலுக. இன்னொன்னு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பிறந்த உடனே அம்மான்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா நான் அப்படி இல்லடி, உப்புமான்னு சொன்னேன்டி. உப்புமான்னு. அந்த மாதிரி உப்மா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி நானு. என்ன போய் உப்மா பிடிக்காதான்னு கேட்டு விட்டியடி. ஓ ஹொய்யா, நீ உப்மா சாப்பிட்டு இருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனா சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மான்னு சொல்லலடி, உப்புமான்னு சொன்னடி. உப்புமான்னு அப்படின்னு ஒண்ணு சொன்னா பத்தியா, அங்க நிக்கிற நீ. சுசுகா. பிரசன்ட் சார். புர் புர். சுசுகா, நீங்க நியூ ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. ஓகே சார். மை நேம் இஸ் சுசுகா. சுசுகா இல்லடா, குசுகா. மை ஃபாதர் நேம் இஸ் டோரிமான். மை ஆம்பிஷன் இஸ் பாம்பு போடுறது. ராஜா. ஏய், சுருட்ட நேக்கா சுசுகாக்கு ரூட் விடுறான் போல. டேய் சுருட்ட, என்ன கண்ணு சுசுகா பக்கம் ஒதுங்குது? டேய், நான் சுசுகாவை லவ் பண்றேன்டா. லவ்லாம் பண்ணு, ஆனா அவன் பக்கத்துல போனா மாஸ்க் போட்டு போ. போட்டு போலனா அவ போட்டுருவா. உனக்குல வரவரா எல்லாம் மீறி போயிட்டு இருக்க ராஜே, நீ தொட நிறுத்திக்க. நீ அங்கே நிறுத்திருந்தா நாங்க ஏன் அவளை பேசியிருக்க போறோம்? பண்ணி வாங்குறா ஒண்ணு போட மாட்டான்டா. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க? கடுப்பாதுமா உன்கிட்ட பேசுறதுக்கு, டென்ஷன் ஆகுதுமா. போன் அடிச்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தாமா இருக்கா. போனை வையா, உன்கிட்ட பேசவே பிடிக்கல எனக்கு. யார்டா அப்படி கத்தி பேசிட்டு இருக்கா? எங்க அம்மா தான்டா எப்ப போன் அடிச்சாலும் திட்டிட்டே இருக்காங்கடா. டேய், அம்மா இல்லாதவங்களுக்கு தான்டா தெரியும் அம்மா திட்டுறதெல்லாம் திருக்குறள் மாதிரினே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க. என்ன நமக்கே அழுவ வருது? சுருட்ட அழுவாதடா, சுருட்ட அழுவாத. நீ எங்க போற? நீ காணு பச்சை ஊத்தி இருக்கான் பாரா. ஆமாண்டா. ஏய் கைய விடுங்கடா. என்ன லவ்வா? லவ்லாம் இல்லடா. அப்ப கலா யாரு? எங்க அம்மாடா. நான் இங்கே பாட ஐயா
பாஸ் அம்மா சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான வீடியோ சுருட்ட கன்ஃபார்ம் எடுத்துருவாங்க. அட நீங்க வேற அம்மானால அழுகுறான் பாஸ் அவன். அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. சரி வைங்க எடுத்துட்டு வரேன். டேய் நாளைக்கு எல்லாம் கன்ஃபார்மா டூர் போயிடலாம்டா. நான் டூர் வரலடா. ஏன்டா வரல? நான் டூர் வந்துட்டேனா எங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கடா. மா ட்ரெஸ் வாங்க காசு கொடுமா. இவ்ளோ ட்ரெஸ் இருக்கு, என்னடா வாங்க போற நீ? மா அதெல்லாம் அண்ணனோடதுமா. தம்பி, அண்ணன் ட்ரெஸ்லாம் உனக்கு தான்டா, எடுத்துக்கடா. ஐயா பழைய ட்ரெஸ் அது. எதுடா பழசு? அண்ணன் இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு தான் போட்டுருப்பான். புதுசுடா அது, எடுத்துக்கோடா. மா 3 மாசம் போட்டாலே பழசுதாமா. அப்ப 3 வருஷம் போட்டு அடி அடின்னு அடிச்சு வச்சிருக்கான், அதை என்கிட்ட கொடுக்குறியா? எடுத்துக்க. மா ட்ரெஸ் வாங்கணுமா, காசு கொடுமா. பர்ஸ்ல இருக்க எடுத்துக்கப்பா. சரி. தம்பி ஆ ட்ரெஸ் ஒரு 3 வருஷம் போட்டுட்டு தம்பிட்ட கொடுத்துடணும், சரியா? தம்பினாலே இழிச்ச வாய் தானே. தம்பி சின்ன பிள்ளை, அந்த கடைக்கு போயிட்டு வாடா. மா நான் படிச்சு தானே இருக்கேன், அவன் டிவி தானே பார்த்துட்டு இருக்கான், அவனை போக சொல்லிட்டேன். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான், நீ படிச்சு தானே இருக்க, போடா. ஐயா என்னால போக முடியாது. தக்காளி கிழிச்சு விடுவான்ப்பா. கடைசியா பிறந்தனால எல்லா வேலையும் என்னைய செய்ய சொல்றீங்க, கடைக்கு என்னைய போக சொல்றீங்களா நீங்க? அடம் கோப்பம் போன கடை குட்டினாலே கடைக்கு தான். आंधी बन के आया हूँ, मेरा हौसला भी अय्याश है, ना तो कारवां की तलाश है, ना तो कारवां की तलाश है, ना तो हम सफर की तलाश है, ना तो कारवां की तलाश है. அடியே எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டியா? ஏங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். பெரிய பொண்ணு 2 நாளா ஓடிப்ப போகுது. சின்ன பொண்ணு இப்பதான் லவ்ல விழுந்திருக்கு. சின்ன பொண்ணா? அது கவலைப்படாதீங்க, அது பிரிஞ்சிரும். ஆனா பையன் மட்டும்தான். பையன் மட்டும்? பையன் ஒரு பையனை லவ் பண்றாங்க. आंधी बन के आया हूँ, मेरा हौसला भी. கேக்கவா? என்ன இதையா இருக்கு சாமிக்கு இதையா இருக்கு பூமிக்கு? அப்ப அடுத்து என்ன அந்த மாமிக்கா? எவன்டா அது மாமி கிமீனே? உங்க வீட்ல சொல்லி வளர்க்கல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஐயா மாமி சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். உன் காமெடியா உன் மூக்குள்ள திணிச்சு வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டா. தக்காளி கிழிச்சு அரிஞ்சு போடுவான். இங்க பண்றா கேக்கவா? கேளு இதையா இருக்கு மாமிக்கு. ஐயோ ஓடிடுறே. சுருட்டா கேட்சுடா. யாண்டா சுருட்டா இந்த கேட்ச புடுறா. யாண்டா அப்படி பண்ற? ஈஸி கேட்சுடா. சுருட்டா இந்த கேட்ச புடுறா. உன் கைக்கு பதிலா மண்ணோட பால் முடியல சிக்கிக்குண்டா. ஒரு கேட்ச புடிச்சு தொலைய மாட்டா. A few minutes later. தம்பி, அப்பா உனக்கு ஆசையா தாத்தா பேர் வைக்க போறாரு. பேர் வைக்க போறீங்களா? சல்மான் கான், ஷாருக் கான், விராட் கோலின்னு வைங்க. அடியே தாய் மாமா தான் முதல்ல பேர் வைக்கணும். ஆமால அண்ணே, வான புள்ளைட்டு வந்து பேர் சொல்லுனே. லே சுருட்டு மாமாலே, நல்ல பேரா சொல்லுடா. லே சொட்டமுத்து சொட்டமுத்து சொட்டமுத்து. லே சுருட்டு மாமாலே, எவ்வளோ பேரு? ஏன் தம்பி யாழுற? சொட்டமுத்து எவ்வளோ பேரை மாத்துவா, என்னவா பேரு? சொட்டமுத்து சொட்டமுத்து. ஏங்க நீங்களும் வந்து பேர் சொல்லுங்க வாங்க. சொட்டமுத்து முத்து சொட்ட சொட்டமுத்து சொட்டமுத்து. சரிப்பட்டு வராது, எதிர்ப்ப தெரிவிச்சிட வேண்டியதான். அடியே என்னடி புள்ள பேர் சொன்னாது மூஞ்சில ஒண்ணு கடிக்கிறான். ஒருவேளை புள்ளைக்கு பேர் பிடிக்கலையோ? அதாங்க நானும் நினைக்கிறேன், புள்ளைக்கு பேர் பிடிக்கல போலியே. லே ஆமாட்ட பேர் பிடிக்கடா, மாத்தீங்கடா. இல்லனா கொழுத்தத்தா பேர் வச்சிரலாமா?
குடுத்த பேர் வைங்க, அது சூப்பர் பேராச்சே. அப்பாடி புரிச்சுக்கிட்டானுங்க. கொளுத்தாத்தா பேராச்சு நல்லா இருக்கும். தம்பி, அப்பா அவனுக்கு வேற பேர் சொல்லட்டுமா? சொல்லுடா. குஞ்சித பாதா, குஞ்சித பாதா, குஞ்சித பாதா. என்னடா பேரு இது? குஞ்சித பாதா ரோஸ்